வீரப்பனாரை விட 100 மடங்கு பெரிதானவன். வீரப்பனாரை இயக்கியதே சேத்துக்குழியார் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர் வீரப்பனார் என்பதை மாற்று கருத்தில்லை. நான் அந்த மாபெரும் இணை தலைவனை அவன் என்று சொல்லுவது உரிமையால். என் அண்ணன் சேத்துக்குழியார் என் கரம் பிடித்து நடந்தவன். மனச்சோர்வு அடைகிற போது தைரியமாக ஏதாவது ஒரு கதையை சொல்லி மனசை மாற்றக்கூடிய வல்லவன். சுவாசிக்கும் சுவாசக்காற்றில் கலந்து கொண்டே இருப்பேன் என்று கடைசி வரை நின்ற சேத்துக்குழியார் மறக்க முடியாதவர். அவருடைய பார்வை கம்பீரமானது. காடுகளில் இருக்கிற மரங்களில் உள்ள இலைகள் கூட உதிர்கிற சத்தம் அறிந்தவன். பறக்கும் பறவை கூச்சலிட்டு கொண்டிருக்கிறது என்று கருதினால் கூட அங்கே ஒரு குழப்பம் ஏதோ இருக்கிறது என்று கண்காணிக்க தொடங்குகிற அந்த பார்வை சேத்துக்குழியார். மிடுக்கான உடம்பு, மெல்லிய சிரிப்பு, இதுதான் சேத்துக்குழியாரின் அடையாளம். கழுத்திலே தந்தங்கள் நிறைந்த மாலையை அவ்வப்பொழுது அணிவிப்பார். கைகளில் பார்த்தோமேயானால் ஒரு தங்கம் மோதிரம் போட்டிருப்பார். மற்ற விரல்களில் யானை தந்த மோதிரங்களை அணிவித்து அழகு பார்ப்பார். காடுகளை கடந்து போகிற போது கச்சிதமான பார்வையோடு கால்கள் நடக்கும். எந்த இடத்திலும் இடறிவிடார். ஆயுதம் தரித்த போர்க்களத்தில் தன்னை மிகைப்படுத்திக் கொண்டவன். அவன் கீப அரசியலை படித்தவன் மட்டுமல்ல, சேகுவராவை உள்வாங்கியவன். வீரப்பனாரின் படைத்தளபதி ஆரம்ப நிலைகளில் ஆசாரி குருநாதன் இருந்தாலும், எத்தனையோ போராளிகள் வீரப்பனாருடன் இணைந்து பயணித்தாலும், தன்னுடன் கூட பிறந்த தம்பி அர்ஜுனன் போர்ப்படை தளபதியாக இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி ஆறுமுகம், கருப்பு போன்ற தோழர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றி ஒரு மிகப்பெரிய யுத்தங்களுக்கு தயாராகி இருந்தாலும், சுவாசிக்கும் சுவாசக்காற்றில் கலந்து கொண்டே இருப்பேன் என்று கடைசி வரை நின்ற சேத்துக்குழியார் மறக்க முடியாதவர். அவருடைய பார்வை கம்பீரமானது. காடுகளில் இருக்கிற மரங்களில் உள்ள இலைகள் கூட உதிர்கிற சத்தம் அறிந்தவன். பறக்கும் பறவை கூச்சலிட்டு கொண்டிருக்கிறது என்று கருதினால் கூட அங்கே ஒரு குழப்பம் ஏதோ இருக்கிறது என்று கண்காணிக்க தொடங்குகிற அந்த பார்வை சேத்துக்குழியாருக்கு. நடந்து போகிற தடங்களில் காலடி தடங்கள் மட்டுமல்ல, காலணி தடங்களும் பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக நடந்து சென்றவன். தோளிலே எப்பொழுதும் ஒரு நடத்துனர் பை தொங்கிக் கொண்டே இருக்கும். கச்சிதமாக கட்டப்பட்ட மூட்டை 14 கிலோ சுமை கொண்டது. அது வலதுபுறத்திலே தொங்கும். கம்பீரமான மீசை, எடுப்பான பார்வை, மிடுக்கான உடம்பு, மெல்லிய சிரிப்பு, இதுதான் சேத்துக்குழியாரின் அடையாளம். கழுத்திலே தந்தங்கள் நிறைந்த மாலையை அவ்வப்பொழுது அணிவிப்பார். கைகளில் பார்த்தோமேயானால் ஒரு தங்கம் மோதிரம் போட்டிருப்பார். மற்ற விரல்களில் யானை தந்த மோதிரங்களை அணிவித்து அழகு பார்ப்பார். அவருடைய நடத்துனர் பையில் பணங்கள் இருக்கும். யானை தந்தங்களின் வேலைப்பாடுகளுக்காக உபகரண பொருட்களை அடுக்கி வைத்திருப்பார். இறை நம்பிக்கை எப்போதும் உள்ளவர். ஆனால் வீரப்பனாரை விட இறை நம்பிக்கை அதிகமானவர் என்று சொல்லிவிட முடியாது. ஆயுதத்தை தெய்வமாக நினைப்பார். தான் வைத்திருந்த 303 303 என்கிற துமிக்கியை தன் தோளிலிருந்து எப்போதும் இறக்காதவர். அவர் அணிந்திருக்கிற அந்த சட்டை கச்சிதமாக 2 பைகளை கொண்டது. அதற்கு மேல் இன்னொரு பச்சை சட்டையும் அணிவார். அதிலும் ஒரு 2 பை இருக்கும். சில பைகளில் வெடிபொருட்களை நிரப்பி வைத்திருப்பார். சில பையில் பணத்தை நிரப்பியிருப்பார். விகேசி சாதாரண செருப்புகளோடு அவருடைய நடைகள் நளினமானவை. காடுகளை கடந்து போகிற போது கச்சிதமான பார்வையோடு கால்கள் நடக்கும். எந்த இடத்திலும் இடறிவிடாது. ஆயுதம் தரித்த போர்க்களத்தில் தன்னை மிகைப்படுத்திக் கொண்டவன். அவன் கீப அரசியலை படித்தவன் மட்டுமல்ல, சேகுவராவை உள்வாங்கியவன். தமிழ் ஈழத்தை தனியாத தாகம் கொண்டவன். தலைவன் பிரபாகரனை உள்வாங்கி கொண்டவன். வீரப்பனார் நடந்து போகிறார் என்றால் அவருக்கு பக்கபலமாக தான் நெஞ்சை காட்டி முன்னே நடந்து செல்லக்கூடிய பண்பாளன். எதிரில் எந்த விலங்கு மாட்டினாலும் அல்லது எந்த விலங்கு சீண்டினாலும் இவனும் சீண்டி பார்ப்பான். தான் ஒருவனாகவே நின்று யானையோடு மோதி களம் கண்டவன். ஏன், தான் ஒருவன் கடந்து போகிற போது புலியையே வேட்டையாடியவன். எதற்கும் அஞ்சாதவன். இளைப்பாறுதல் என்பது அவனுடைய இளமை வயதில் இல்லவே இல்லை. அவன் இறக்கிற போது 36 அகவைதான். வீரப்பனார் அவர்கள் அஸ்கியிலே கோய்ந்தா என்று சொன்னால் கோடிமுறை உற்று பார்க்கிற தன்மை. வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டுமானால் 1000 கொடு என்று
வீரப்பனார் உத்தரவிட்டாலும் கூட 5000 எடுத்து கொடுத்து அழகு பார்க்கிற தன்மை சேத்துக்குழியாருக்கு உண்டு. காடுகளில் மாமிசங்களுக்காக வேட்டையாடும் போதும் சரி, கச்சிதமாக ஒரே ஒரு தோட்டாவை பயன்படுத்தி அந்த ஒரு தோட்டாவில் மாமிசத்தை உருவாக்கி கொடுப்பவன். விழுந்த வனவிலங்கில் ஏதோ ஒன்றை அவன் களைவது, தோலை எடுத்து கரியை களைகிற தன்மை, அந்த மாமிசங்களை துண்டு துண்டாக வெட்டாமல் மாலை மாலையாக அவன் கரியை கோர்த்து வெட்டி கைக்கு எட்டிய மரக்கன்றுகளில் அருவாள் கொண்டு அந்த இலைகளை சீவி விட்டு கிளைகளில் மட்டுமே அந்த கரித்துண்டுகளை காயப்போட்டு அழகு பார்த்தவன். நகைச்சுவை நிறைந்தவன், சிரிக்க மாட்டான். பக்குவமானவன், படித்து கொண்டே இருப்பான். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உபகாரணிகள் என்ன என்பதை உற்று பார்ப்பான். எடுத்துக்காட்டு, ராஜகுமாரை அழைத்து வருகிற நிகழ்வில் அவன் நடத்திய ஒத்திகை. பலமுறை அதை கையாண்டிருக்கிறான். நான் அந்த மாபெரும் இணைத்தலைவனை அவன் என்று சொல்லுவது உரிமையால். என் அண்ணன் சேத்துக்குழியார் என் கரம் பிடித்து நடந்தவன். மனச்சோர்வு அடைகிற போது தைரியமாக ஏதாவது ஒரு கதையை சொல்லி மனசை மாற்றக்கூடிய வல்லவன். சோர்வுற்ற நேரத்தில் மலைமுகடுகளில் ஏற வைத்து காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்கு கைகுலுக்கி வரவேற்றவன். ஒரு குழிக்குள் மீன் கிடக்கிறதென்றால், ஒரு பள்ளத்தில் மீன் கிடக்கிறதென்றால் அதை பிடிக்காமல் ஓயமாட்டான். பொரிசமர தலைகளை பொக்கிஷமாக எடுத்து வந்து அந்த பள்ளத்தின் ஓரத்தில் அந்த இலைகளை உருவி மரக்கொம்புகளை வைத்து அதை இடித்து அப்படியே அள்ளி தண்ணீரில் தூவி ஆழமாய் கிடந்த மீன்கள் கூட வேகமாய் மெல்ல வந்து துடிக்கிற தன்மையை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் சேத்துக்குழியார். யுத்தத்தில் மற்றவர்களுடைய துப்பாக்கி நீளுகிறதோ இல்லையோ, தன்னுடைய துப்பாக்கி முதல் கோலாக நீளும். எதிரிகளை கண்டு எப்பொழுதும் அவன் அஞ்சியதில்லை. எந்த செயலுக்கும் அவன் பயப்பட்டதே கிடையாது. பயம் என்பதை அறியாதவன் சேத்துக்குழியார். மலை முகடுகளை மட்டுமே கணக்கில் எடுத்து வைத்து கொண்டு கனகச்சிதமாய் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவன். சொல்வதற்கு ஏராளம் இருக்கிறது. அவன் அமர்ந்து கொண்டு உணவெடுக்கிற போது கூட அதில் ஒரு அருமை வெளிப்படும். மாமிசங்களை நன்கு உண்பான், மனம் பரப்பி திம்பான், சுவையெடுத்து ரசிப்பான். கரித்துண்டங்கள் காய வைக்கப்பட்டதற்கு பிறகு வத்தல் கரிகளை கச்சிதமாக இடித்து அன்றைக்கு குழம்பிற்கு தயார் செய்து கொடுப்பவன். எதை சொல்வது, எதை விடுவது? ஆற்றை கடக்கிற போதெல்லாம் துடுப்புக்கள் இல்லாமல் தன் கையையே துடுப்புகளாக்கி பரிசலை ஓட்டக்கூடிய வல்லமை படைத்தவன். காட்டு விலங்குகள் கூட்டமாய் நின்று தாக்க முற்பட்டாலும் கூட கனகச்சிதமாக தன் பாதையை மாற்றி வியூகம் அமைப்பவன். ஒரு முறை அப்படித்தான். மாமரத்து மடுவிற்கு பக்கத்தில் ஒரு யுத்தம் தொடங்கிய நேரத்தில் எதிரிகளை சூறையாட வேண்டும் என்று கருதிய போது வீரப்பனார் வைத்திருந்த துப்பாக்கி மௌனமாய் இருந்ததை அறிந்த சேத்துக்குழியார் சற்று 1 கிலோமீட்டர் அந்தப்புறம் ஓடிப்போய் அங்கே ஒரு சத்தத்தை எழுப்பிவிட்டு காவல்துறையையே திசை திருப்பிவிட்டு கனகச்சிதமாய் எம்மையெல்லாம் தப்பிக்க வைத்தவன். ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்த 1000 மடங்கு அற்புத தலைவன் அவன். வீரப்பனாரை விட 100 மடங்கு பெரிதானவன். வீரப்பனாரை இயக்கியதே சேத்துக்குழியார்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர் வீரப்பனார் என்பதை மாற்று கருத்தில்லை. 52 அகவைகளுக்கு பிறகு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு வருமேயானால் அந்த முடிவையும் கச்சிதமாக எடுக்கக்கூடிய பக்குவம் 36 வயதில் சேத்துக்குழியாருக்கு ஒப்படைக்கப்பட்டது. இவ்வாறு தான் காடு கழனிகளில் எதிரிகள் யார் என்பதை சரியாக இனங்கண்டு அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். சக தோழன் யார் என்பதை கச்சிதமாக உணர்ந்து அவனை தன்வயப்படுத்தி உட்கார வைத்து பேசக்கூடியவன். மாரியாத்தா பாடல் கேசட்டில் போட்டதற்கு பிறகு மனம் பரப்பி தன் கைகளில் ஒரு துண்டை வைத்து கொண்டு வீரப்பனாரையும் ஆட வைத்து அழகு பார்க்கக்கூடியவன். இவனும் ஆடுவான் சேர்ந்தே ஒரே மாதிரி. இப்படித்தான் சேத்துக்குழியார் காடு கழனிகளில் மிக கச்சிதமாக தன் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தான் என்பது வரலாறு.